இவ்வளவு ஒஸ்ட்டு கண்டிஷனில் அஃபெக்டடான டாகை நம்ம ஹாஸ்டலுக்கு கொண்டு வந்து அவனை ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஹாஸ்டல் கொண்டு வந்து மெடிக்கேர் கொடுத்து எவ்ரி வீக் 2 டைம்ஸ் அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் நல்லபடியாக கேர் பண்ணி அவனுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி அவங்க வீட்டில் கொண்டு விட்டுருக்கோம். அந்த வீடியோ தான் இது. நம்ம ஜெயஹிந்த் பெட்ஸ் ஹாஸ்டலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்போவுமே ரெகுலராக வரக்கூடிய கஸ்டமர் தான் சிம்பா. அவங்க ஓனர் நமக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், ஊரில் இல்லை, ஃபாரினில் இருக்கிறேன், எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டல் ஒர்க்குக்கு போயிட்டாங்க, ஸோ அங்கே அட்மிட்டாக இருக்கனால அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டதுனால நான் கவனிக்க முடியலை. மெய்டு தான் அவங்களுக்கு ஃபுட்டு, டாகுக்கு சிம்பாவுக்கு ஃபுட்டெல்லாம் வச்சது. அதை கேர் பண்ண முடியல சார். வந்து பார்க்கும்போது பயங்கர ஸ்மெல்லாக இருக்கிறான், பின்னாடி தொடவே விட மாட்டேங்கிறான், எப்படி புண்ணு இருக்குன்னே தெரில சார். அவங்கள வீடியோ கால் போகும்போது என்னால் பார்க்க முடியலை. அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போதுங்க ஆள் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த உங்கள் டீமோடு போய் பண்ண முடியுமான்னாங்க. கண்டிப்பாக சொல்லிக்கிட்டு நம்மளே போய் அவனை டீமோட போய் பார்த்து நல்லபடியாக இருக்கான். கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் எல்லாமே கிளியர் பண்ணி வீக்லி 2 ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் மறுபடியும் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அவனுக்கு எல்லாம் க்யூர் ஆனதுக்கப்புறம் வீடியோ கால்லாம் கொடுத்து ஸ்பாவும் கொடுத்து பாத்து எல்லாமே கொடுத்து அவனை வீட்டில் கொண்டு விட்டாச்சு. சிம்பாவும் ஹாப்பியாக போய் சேர்ந்தாச்சு. சிம்பா வீட்டில் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ரிவ்யூ எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாட்டுமே மனசு நிறைஞ்சு எழுதியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கஸ்டமரும் கூகுள் ரிவ்யூ வச்சு கொடுக்கறதுனால தான் நமக்கு வந்து ஜென்யூன் ரிவ்யூஸ், ஜென்யூன் கேர் இருக்கனால தான் எல்லாருமே நம்மளை தேடி வராங்க. நம்ம ஸ்டாஃபும் நானும் இதை பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஜென்யூனாக இருக்கனால மட்டும்தான் எங்களால் இதை ரன் பண்ண முடியும். தேங்க்யூ.